சந்தோஷம்னா என்னது? கல்யாண வீட்டுல நான் ஒரு நாள் ஒரு பிள்ளை ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா, அதை பார்த்து அந்த கல்யாண வீடு மாப்பிள்ளை வீட்டுல அந்த கடைசி நேரத்துல நின்று பட்டிச்சாலையை கட்டின பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கூத்தாடி அடிக்குது. அவளை கிறிஸ்டின் தான். அந்த என்ன கூத்தாடும் அவளா என்ன சொல்லுவாங்க, அது குத்தாட்டம். குத்தாட்டம் ஆடுது. அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்களா, அதுல போட்டு விட்டுட்டு குத்தாடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா கண்ணீரும் பாடுகளை தான். அதுல ஆடுற ஆட்டம் உள்ளவங்கள தண்ணியை கூட்டு வச்சு கொஞ்சம் பேசி பாருங்க, முடிஞ்சு சோலை சுத்தம் அவ்வளவுதான். குத்தாட்டம் ஆடுறவங்கள தனியா கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்க, தார தாரையா கண்ணீரை வடிப்பாங்க. அந்த சந்தோஷம் இல்லை பாருங்க. ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய உயர்ந்த நிலைமையில் இருக்கிற மனுஷனை தேடி வந்தாரு. அவர்கிட்ட வந்து கேட்டாரா, ஐயா வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, எப்பவுமே இருதயம் துக்கத்தினால்தான் நிரம்பி இருக்குது, சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்களா அப்படின்னு வந்து கேட்டாராம். இவர் நல்ல ஒரு பெரிய ஆளு. இவர் மெதுவா அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரா, நிறைய நேரம் என் இருதயம் துக்கப்படும் போது நான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போவேன், அங்க அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் என்ன மறந்து சத்தமா சிரிச்சுட்டே இருப்பேனா, அந்த சிரிக்கிற அந்த சில மணி நேரங்கள் நான் சந்தோஷமா இருந்துட்டு நான் வெளியில வருவேன். ஆனா வெளியில வந்த பிறகும் அந்த துக்கம் தான். ஆனா அந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு அந்த மணி நேரங்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. நான் என்னையும் மறந்து, துக்கத்தை மறந்து, வேதனையை மறந்து, அங்க நடக்கிற காரியங்களை பார்த்து நான் சத்தமா சிரிச்சு சந்தோஷத்தை அனுபவிப்பேன் அப்படின்னாராம். எந்த இடையா அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சர்க்கஸ் நடக்குது. அங்க ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் பண்றதெல்லாம் பார்த்தா அங்க இருக்கிறவங்க அப்படி கிடந்து சந்தோஷப்பட்டு சிரிப்பாங்க, களி கூறுவாங்க. அந்த மனுஷன் நடத்துற அந்த சர்க்கஸுக்கு நீ போயிட்டேன்னா போதும், உன் இருதயம் அவ்வளவு சந்தோஷப்படுற, அந்த இருக்கிற சில மணி நேரங்கள் ஒன்னு அவ்வளவு சந்தோஷப்படுத்திடுவான் அப்படின்ட்டு இடத்த அடையாளம் சொன்ன உடனே இந்த மனுஷன் அப்படியே மெதுவா தலையை குனிஞ்சிட்டு அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், ஐயா அதுல சர்க்கஸ் நடத்தி எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துறது நான் தானே. நான் பொய் கதை சொல்லல, என்ன எல்லாம் அந்த உண்மை சம்பவங்கள்ல வாசித்த சில கதைகள் ஞாபகம் இருக்கிறத சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன். எவரும் அறியாரு என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஆமே. இந்த பாட்டுல அர்த்தத்தை விடையே சொல்லிதான் பாடுறாரு. என் உள்ளம் பொங்கி பொங்கி வலியுது, ஏன் தெரியுமா? ஏசு என்ன ரட்சித்தாரண்டி பாடுறாரு. பாடுவோமா? உணர்ந்து பாடுங்க. அர்த்தம் தெரியாம பாடுறதுனாலதான் வளர முடியல. சரியா? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுது, ஏன் தெரியுமா? ஏசு ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். அந்த ஒண்ணு, இயேசு என்னை ரட்சித்தார். முடிவு பறைந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பு இருந்தாதான் பரலோகம் போக முடியும். என்ன அதான் சொல்ல, ரட்சிப்பு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்றார். அந்த ரட்சிப்பு. சரியா? அல்லேலூயா. சரி, சந்தோஷம்னா இப்ப என்ன தெரிஞ்சிட்டா? கல்யாண வீட்டுல காட்டுற சந்தோஷம் கிடையாது. சரியா? சினிமா பாட்டை போட்டு வச்சு ஆடுற சந்தோஷம் கிடையாது. கல்யாண வீட்டுக்கு வீடு காண போச்சுல, அந்த வேனுக்குள்ள ஆடுற ஆட்டத்தின் சந்தோஷம் கிடையாது. வேனுக்குள்ள சந்தோஷம் வீட்டுக்கு போனா. ஒரு கூட்டத்தோட நின்று அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடுற ஆட்டத்தின் சந்தோஷம் இல்லை. இது சிங்க கப்பிக்குள்ள போட்டாலும் சந்தோஷம்தான். 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அக்கினி ஜோலைக்குள்ள போட்டாலும் சந்தோஷம்தான். இதை கையை காலை கட்டி யாரும் இல்லாம தனிமையா அநாதமா தள்ளி விட்டாலும் இது சந்தோஷம்தான். சரியா? இந்த சந்தோஷம் வேற, இது வேற.
இந்த வேதத்துல நம்ம சந்தோஷம் எதுக்கு படணும், நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி 2 காரியத்தை ஏசப்பா சொல்றாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் பிள்ளையானால் சுதந்திரத்தின் பங்காளி அமைன்னு சொல்லிட்டாரு. பிள்ளைனா கையில தந்துதானே ஆகணும்னு உங்களுக்கு புரியுதா? பிள்ளைன்னா கண்டிப்பா ஆசீர்வாதமா இருந்துதான் ஆகணும். அப்படி ஆசீர்வாதமா இருந்தாதான் பிள்ளையா அப்படின்ட்டு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. பிள்ளை அப்படின்னா, பிள்ளைனா தண்ணீர் ஊற்றண்டையில ஒரு மரம் நிக்குதுன்னா காஞ்சா நிற்கும், பச்சையா தான் இருக்கும். சரியா? ஆசீர்வாத உபதேசம் வேற, இந்த ஆசீர்வாதம் வேற. செழிப்பின் உபதேசம் வேற, இது வேற. இது ஊத்து கண்ணு உள்ள இருந்து பொங்கி வரும். இந்த மேன்மை பயங்கரமானது. இந்த ஆசிரம் பிள்ளை பிள்ளை சொல்லுங்க, பிள்ளை பிள்ளை. சரியா? பிள்ளை பிள்ளை வித்தியாசமா பாத்திரம் நிரம்பி வலியுது. பிள்ளை பிள்ளை எப்படி திரும்ப நடத்துவாரு? 1000 ரூபாய் தேவைன்னா 999 ரூபாய் தருவாரு. இதான் செழிப்பு. 1000 ரூபாய் தேவை, 999 ரூபாய் கையில இருக்கும். அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பி விட்டுருவாரு. ஒரு 10 லட்சம் ரூபா, சரி 10, அந்த பெரிய அமௌண்ட் நம்ம கணக்காட்டுறதுக்கு ஈஸி, கஷ்டம். ஒரு 10,000 ரூபாய் தேவை, 9,500 ரூபாய் தந்துருவாரு, அனுப்பி விட்டுருவாரு. அப்போ அனுப்பிடுவாரு. சரியா? ரேஞ்சுக்கு தக்க அது 1000 லட்சமா மாறும், லட்சம் அதுக்கு பிறகு கோடியா மாறும். வளர்ச்சிக்கு தக்க 10,000, 10 லட்சம், 10 கோடி அப்படி கொண்டு போயிட்டே இருங்க. சரியா? 10,000 ரூபாய் தேவை, 9,500 ரூபாய், சரி 9,900 ரூபாய் தந்துருவாரு. 100 ரூபாய் தேவை, அனுப்பி விட்டு இருக்கிறாரு. கையில வந்தது 9,900 ரூபாய். இந்த 100 ரூபாய்க்கு அவரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? 10,000 ரூபாய்க்கு 10,100 ரூபாய தரமாட்டாரு, 10,000 தரமாட்டாரு. ஏன் தெரியுமா? 10,000 தந்துட்டாதான் ஓடிடுறோமே, கையில தான் வந்துட்டு. நீங்க இங்க இருங்கப்பா, நான் போய் காரியத்தை முடிச்சுட்டு வரேன். ஆனா 9,900 ரூபாய் கையில இருக்கும்போது அந்த 100 ரூபாய்க்கு அப்பா அப்பா பிள்ளப்பா விட்டுறாதுங்கப்பா, மனுஷன் முன்னாடி விட்டுறாதுங்கப்பா, பிசாசு முன்னாடி விட்டுறாதுங்கப்பா, ஐயா தேவைப்பா, யார்கிட்டையும் கை நீட்ட விட்டுறாதுங்கப்பா, பிள்ளைங்கிற கெத்த இலக்க விட்டுறாதுங்கப்பா. இதுதான் ஆசீர்வாதம். இதான் ஆசீர்வாதம். 100 ரூபாய் தேவைன்னா 99 ரூபா தான் அப்பா தருவாரு. 100 ரூபாய்க்கு உன் கையில 110 ரூபாயை தர மாட்டாரு. சரியா? ஆனா நம்மள பெரிய செழிப்பா, செல்வ சீமான்களா நம்மளை வைப்பார். அதான் பக்தன் அனுபவிச்சவர் சொல்றாரு, மிஞ்சியும் தந்துறதே ஆண்டவரே. நான் அப்பதான் யோசித்தேன், இவ்வளவு பெரிய செழிப்பான ஒரு மனிதன், இவ்வளவு ஆஸ்திகளுக்கு சொந்தமான ஒரு மனிதன், இவ்வளவு அந்தஸ்துல இருக்கிற மனிதன் சொல்றாரு, எனக்கு குறையா தந்துராதே ஆண்டவரே, அப்படி நாம தூசிக்கப்படுற விதத்துல நடந்துருவேன், எனக்கு மிஞ்சியும் தந்துராதே ஆண்டவரே, உங்களை மறந்து நான் ஓடிடுவேன், அன்னன்னைக்குள்ள படி அன்னன்னைக்கு அளந்து எனக்கு தாராண்டவரேண்டி அவ்வளவு பெரிய மனுஷன் கேட்டாரே அப்படின்னு நினைச்சா இன்னைக்குதான் எனக்கு அர்த்தம் புரியுது. இந்த அப்பா ரொம்ப நல்ல அப்பா. சொல்லுங்க, இந்த அப்பா ரொம்ப நல்லப்பா. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப நல்லவர். சரியா? 100 ரூபாயில இருக்கிற பிள்ளைய 100 கோடிக்கு வைத்தும் போது 100 ரூபாய கொடுத்த பிள்ளை கையில 100 கோடியை கொண்டு கொடுத்துட்டா அது காலை கீழே ஊனுமா? அது ஊன தெரியுமா? தெரியாதுல்ல. அதான் கொடுக்க மாட்டாரு. 100க்கு இடத்துல என்னது 101 தானே, இவரும் 102. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்தப்பா வளர்ப்பாரு. அப்பதான் இது கடைசோரனுக்கு அப்பாக்கு தெரியும். அதான் கர்த்தர் உங்களை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். என்ன ரகசியம் தெரியுமா? அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு 1 2 ஓய்ந்து 100 1000 லட்சத்தையோ எட்டி இருக்கிற பிள்ளைங்க, அந்த உயர்வின் பாதையை நோக்கி ஓடிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவரை குறிச்ச பயமும் நடுக்கமும் இருக்குமே தவிர, இந்த ஆசீர்வாதம் என் பலத்தினால் வந்தது, என் திறமையினால் வந்ததுன்னு மற்றவர்களை கனவீனம் பண்ணிவிட மாட்டாங்க. ஒன்னும் இல்லாம வீடு இருந்திருக்காது, வாடகை வீட்டுல இருந்திருப்பாங்க. ஆண்டவர் வீட்டை கொடுத்த உடனே நீ இதுல படுத்துக்கன்னு சொன்னாங்க, நான் இதுல படுத்து விட மாட்டேன், எனக்கு ஏசி தான் வேணும், எனக்கு ஃபேன் தான் வேணும், என் வீட்டுல என் பெட்ல படுத்ததான் நான் உறங்கிடும். அந்த பெருமை வந்து கூடாது.
அந்த பிள்ளைக்கு எதெல்லாம் படுக்க சொன்னாலும் படுத்துக்கணும். ஏன் தெரியுமா? வயிற்றுனது அவர் அல்லவா, தாழ்மையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தது அவர் அல்லவா. எவ்வளவு மகிமையா 10 ஏசிய மாட்டி ஒரு ரூம்ல படுத்திருந்தாலும் அந்த தேவ பிள்ளைய ஏதோ ஒரு இடத்துல படுக்க சொன்னால் அது சொல்லும். எத்தனையோ பேர் தெருவில் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கும்போது என் அப்பா என்ன உயர்த்தி ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரே அந்த மகிமைப்படுத்துமே தவிர அது தன்னை குறிச்சு பெருமை அடைஞ்சு இருந்து கூடாது. ஒரு சகோதரியை தெரியும், திடீர்னு வந்த ஒரு உயர்வு பாருங்க. அவங்களோட வயசு கூடினவங்கனாலும் மதிக்க மாட்டாங்க. வா போ எல்லாம் பேர சொல்லி அந்த பணத்தை வச்சு அது கௌரவம் கடைசியில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபமா மாறிட்டு துரிதமாய் வர்றது ஒரு நாள் நிலைச்சிருக்காது. பாடுகளுக்கு பின்னாடிதான் ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை தானே நேசிக்கிறேன், அவர் மீது தானே அன்பு வச்சிருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஏன் இன்னொரு என் கூட இருக்கிறவங்களாம் வைத்தப்பட்டு இருக்கிறாங்க, ஏன் என் வாழ்க்கை உயரல? அவங்க மேல அழைப்பு இல்ல, உங்க மேல அழைப்பு இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அவங்க கூட இருக்கிறவங்களானாலும் சரி, துரிதமா ஒரு உயர்வுக்குள்ள போனவங்களுக்கு மற்றவங்களை மதிக்க தெரியாது, மற்றவங்களை நேசிக்க தெரியாது, மற்றவங்களுடைய வேதனைகள் தெரியாது. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைய எந்த சிங்காசனத்துல கொண்டு வச்சாலும் அந்த தேவ பிள்ளைகளுக்கு மற்றவர்களுடைய வழியை புரிந்து கொள்ள தெரியும். அதான் யோசேப்பு தேவனோடு கூட இருந்த மனிதன். தேவன் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை யோசித்து பாருங்க. அடிமையா வித்தாங்க, சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போட்டாங்க. அந்த சிறைக்குள்ள இருந்த மனுஷனை தூக்கி கொண்டு எகிப்து தேசத்துக்கு அதிபதியா வச்சதோ இந்த மனுஷனுக்குள்ள கௌரவம் வரல, மதிக்காம மற்றவங்களை பேசக்கூடிய ஒரு இருதயம் வரல. எகிப்து தேசத்துக்கு அதிபதி, சரியா? ஆனா அந்த மனுஷனை தேடி இன்னைக்கு தன்னை வித்து போட்டாங்களோ, சரியா, தன்னை காயப்படுத்தினாங்களோ, செத்துட்டான்னு சொல்லி தகப்பண்ட போய் தவறான செய்தியை கொடுத்து இஸ்ரவேலருடைய கையில வித்துப்பட்ட சகோதரர்கள், துரோகிகள். இவங்க எல்லாம் தான் முன்னாடி வந்து ஆகாரத்தை வாங்க நிற்கும் போது யோசேப்புக்கு தெரியும், இது என் சகோதரர்கள். வந்துட்டியா, கிடைச்சிட்டியா, நான் யாருங்கிறத உனக்கு காட்டிடுறத அந்த இதுல நிக்கல. புரியுதா? அந்த ஒரு இதுல நிக்கல. உன்னை பள்ளிக்கு பள்ளி வாங்கிடுவேன், யாருங்கிறத நீ பார்க்கணும். ஒரு நாள்ல செப்பனம் கண்டெல்லாம் நீ என் பாதத்துல விழுந்து கிடப்பாங்கிற செப்பனத்தை கண்டு நான் சொன்னதுனால்தான் என்ன பகைச்சா பாரு, நான் பழி வாங்குறேன், ஒன்னு நான் அடிமைப்படுத்துறேன், யாருங்கிறத காட்டுறேன். அப்படி யோசிப்பு நிக்கல. சரியா? சகோதரர்களாம் பார்த்த உடனே அழுகிறதுக்கு இடத்தை தேடி போய் அழுதுட்டு வந்து சகோதரர்களை கொஞ்சம் கடுமையா நடத்தினார். ஏன் தெரியுமா? தகப்பனுங்க கொண்டு வரணும். கடைசியில தன்னை வெளிப்படுத்தச்சுல தன் தாய்க்கு பிறந்த தன்னுடைய தம்பி ஆகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி பிடித்து அழுதாராம். சகோதரர்கள்லாம் தன்னுடைய சகோதரேண்டி அறிஞ்ச உடனே இந்த யோசேப்பு நினைக்கிறேன், என் தம்பி மாதிரி என் அண்ணன்மார் பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, என் தம்பி என் அண்ணன் எல்லாம் பயந்துடக்கூடாது என்பதற்காக அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, பயப்படாதுங்க. அந்த தீமையை வெகு ஜனங்களை பூசிக்க முடியாய் கர்த்தர் இன்றைக்கு நன்மையாய் மாற்றி கொடுத்தார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாசனை. ஆமென். பண்ற மேக்கப்ல உயர்வு கிடையாது. சிலது அங்க தலையை வெட்டி இங்க தலையை வெட்டி, சரியா, அழகா சொல்லி தரேன். அந்த ஒரு மிடுக்கான வாழ்க்கையில அழகு இல்லை. லட்சக்கணக்கான பணத்தை நீங்க சம்பாதிச்சுட்டு இந்த சேர்ல இருக்கும்போது பணிஞ்சு குனிஞ்சு முழங்கால் படியிட கடவுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு கெத்தா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. உங்க தாழ்மையில் இருக்கிற அழகுக்கு முன்னாடி எந்த அழகும் வந்து கூடாது. லட்சத்தை கையில சம்பாதிக்கணும். லட்சங்களுக்கு நீங்க அதிபதி. லட்சங்கள் சம்பாதிக்கணும், மாசம் கோடியை சம்பாதிக்கணும். வைப்பார், செய்வார். நேசிக்கிற பிள்ளைக்கு தகப்பன் செய்வார். அவ்வளவு லட்சங்களை சம்பாதித்த பின்பும் கூட ஒரு சேர்ல வந்து உட்காரும் போது உங்க பக்கத்துல ஒரு ஏழை பலனற்று போனது வந்துச்சுன்னா எலும்பி பக்கத்துல உட்கார்ந்து உட்காருங்கன்னு சொல்லி ஒரு இடத்த கொடுக்குறீங்க பாருங்க. சாப்பிடுற நேரத்துல ஒரு வயசானது இல்லாட்ட ஒரு பலவீனமானது சாப்பிடுங்கடி நீங்க வாங்கின சாப்பாடை கையில கொண்டு கொடுத்து ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு ஏழை செஞ்ச நல்லா இருக்காது. லட்சங்களுக்கு அதிபதி, கோடிக்கு அதிபதி செஞ்சா பரலோகம் கழி வரும். அந்த பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு தர தகப்பன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம்.
ஆமென். ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். ஆமென். சரி, இப்ப சந்தோஷப்படுங்கன்னு சொல்றார். சரியா? சந்தோஷப்படுங்க. நீ சந்தோஷப்படு. ஒரு இதுல சொல்ல சந்தோஷப்பட்டு கழிவுறு. என்னொன்னுல சொல்வார், நீ சந்தோஷப்படு. இதுக்கு சந்தோஷப்படு. உன் கையில ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு நீ சந்தோஷப்படாத. ஒரு வீட்டை கட்டிட்டே நீ சந்தோஷப்படாத. ஒரு காரை வாங்கிட்டே நீ சந்தோஷப்படாத. ஒரு சொத்தை வாங்கிட்டே நீ சந்தோஷப்படாத. நீ சந்தோஷப்பட வேண்டிய காரியம் இருக்குது. இதெல்லாம் அநித்தியமான சந்தோஷம். சரியா? இதெல்லாம் அழிந்து போகிற சந்தோஷம். ஒரு துணி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை கட்டுற வரைக்கும் சந்தோஷம் இருக்கலாம். வாங்கிட்டு வந்தா ஒரு சந்தோஷம், உள்ள வச்சுட்டு கட்டுற நாள்ல கொஞ்சம் சந்தோஷம், ஒரு 2 நிமிஷம் சந்தோஷம். கட்டியிருக்கேன், புதுசு கட்டியிருக்கிறேன், அது அப்படியே யாருன்னா காத்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஹோட்டலுக்குள்ள போகும்போது 5 ஸ்டார் ஹோட்டல் நீ பார்த்தோன்னே ஹோட்டலுக்குள்ள வாசல்ல யாராச்சும் ஒரு சந்தோஷம் வரும். யாருன்னு சந்தோஷம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். நல்ல பசியா இருக்கும்போது உள்ள போய் அந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ட போது யாருனது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். கீழே இறங்கி வந்த உடனே அடுத்தது ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் இருக்கு, இல்ல போதும் சொன்ன உடனே யாருன்னு சந்தோஷம் பலூன்ல காத்து இறங்கின மாதிரி இறங்கி போயிடும். அந்த சந்தோஷம் கிடையாது. ஜூடித்து பாருங்க, நான் கவனிச்சுட்டே இருப்பேன். ஏதாவது வாங்கி கொடுத்தா சரி, ரொம்ப இதா இல்லாட்டும் சரி, சின்ன பிள்ளை 1 2 அப்படின்னு 1 வாங்க முடியதுக்கு 1 2 வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி அடுத்தது ஏதாவது ஒண்ணு கேட்பா. அவ கேட்கறத வாங்கி கொடுக்கலன்னா அந்த மூஞ்சி அப்படியே போயிடும். நான் சொல்ல, ஏம்மா என்ன பிரயோஜனம் உனக்கு வாங்கி கொடுத்து? அந்த வாங்கி கொடுத்தோம், அந்த கையில வாங்கணும்னு ஒரு சந்தோஷம் வரும். அடுத்தது ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்கி கொடுக்கலன்னா காத்து இறங்கிறோம். அது இல்லை, அதான் உலக சந்தோஷம். உங்க வீட்டுல அதுதான் நடந்துட்டு இருக்குது. சின்ன பிள்ளை விளையாட்டு பிள்ளைகளு, பெரிய ஆளு நஜ விளையாட்டு விளையாடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா வேதத்துல சந்தோஷப்படுறதுக்கு 2 காரியத்தை சொல்றாரு. முதல் காரியம் சொல்லி தரட்டா? வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய், சரியா அதான் முக்கியம், பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 12ல சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், காரணம் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். கையை தட்டுங்க பாப்போம். கையை நல்லா தட்டி ஹல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரமாகிய, சரியா, இந்த கூடாரம் தான் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. பைபிள்ல வசனத்துல பாக்குறோம் 70 வருஷம் வயசா, பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஆனா அதெல்லாம் சஞ்சலமும் வருத்தமும் நிறைஞ்சதுன்னு தான் இருக்குது. 65 தொட்டவங்க, 60 தொட்டவங்க கையை தூக்கண்டா, சரியா, 60 தொட்டவங்க வேதத்தின்படி 10 வருஷம் தான். மிஞ்சி போனா கூட 10 வருஷம் தான். அதுக்கெல்லாம் மிஞ்சிட்டனா சஞ்சலமும் வருத்தம் தான், வாழ்க்கைய சஞ்சலம் வருத்தம் தான். படுமா, கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். கண்ணாடிய போய் பாருங்க, 30 தாண்டணும்னா அங்க கொஞ்சம் அடையாளம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 30 தாண்டி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தா சொல்லுவாங்க, ஏன் இந்த வயசு தாண்டி, கல்யாண வயசு தாண்டி போயிட்ட. 30 வயசுல ஒரு பையனுக்கும் 30 வயசுல ஒரு பிள்ளைக்கோ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க சொன்னா, ஏன் இந்த வயசு வர? ஏன் தெரியுமா? 30 போய் கண்ணாடி எட்டி பாருங்க, கொஞ்சம் இந்த முடிய அங்கங்க திருப்பி பாருங்க, உள்ள இருந்துட்டு ஒண்ணு சொல்லும், நான் வந்துட்டேன். சரியா, தலையில இருக்கிற அந்த கருப்பு முடிக்கல ஒளிஞ்சு இருந்துட்டு ஒண்ணு சொல்ல, நான் வந்துட்டேன். ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்திட்டு நான் வந்துட்டேன். அந்த பயத்துலதான் நிறைய பேர் டை அடிக்கிறாங்க.
டை அடிக்கிறவங்களோட ரகசியம் தெரியுமா? ஏன் டை அடிக்காங்க தெரியுமா? முன்னாடி எளியா காலத்துல, பவுல் காலத்துல எல்லாம் டை கிடையாது. இப்ப ஏன் தெரியுமா? பயம். வெல்ல முடிய பார்த்தோம்னா பயம். ஐயோ நம்ம காலம் முடிய போதே, நாள் தொடங்கிட்டே. அந்த பயத்தை மறைக்கிறதுக்கு தான் டை. நான் பேசிருக்கிறேன் உண்மையில. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய். தனன 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 தனன. சரியா? கர்த்தர் நல்லவர். சொல்றாரு, என்ன தரமா சொல்றாரு? மத்தேயு 5:11, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஓடுறா, ஜப்பம் ஜப்பண்டி ஓடுறியே, எசு எசுன்னு ஓடுறியே, நீ என்னத்தான் கண்டா? ஆண்டவரை தேடுகிறது நிமித்தமாக, அவருக்காக நிற்கிறது நிமித்தமாக நீங்க துன்பப்படுத்தப்படுறீங்களா? அவர் சொல்ற சந்தோஷப்பட்டு களிகூறு. அவருக்காக நிற்கிறது நிமித்தமாக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? பாடுகளை சகிச்சுட்டு இருக்கிறீங்களா? குடும்பத்துல யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, ரசிக்கப்படல, யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, நான் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். அதனால குடும்பத்தார என்ன நெருக்குறாங்க, வார்த்தைகளினால காயப்படுத்துறாங்க. எந்த இடத்துலயும் என்ன தேடுகிறது இல்லை, என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க. சொல்றாரு, நீ சந்தோஷப்பட்டு களிகூறு, சந்தோஷப்பட்டு களிகூறு. இதுக்கு சந்தோஷப்படுன்னு சொல்றாரு. உன்னை பார்த்த உடனே ஏதோ ஒரு பைத்தியம்னு சொல்றாங்களா? நீ பேய் பிடிச்சு போய் தெரியுறா? இயேசுவை தேடுறது நிமித்தமா அவரை பாருங்க, அவர் பிசாசு துரத்துறத வச்சுட்டு பிசாசுகளையும் தலைவனால இவன் பிசாசை துரத்துறாண்டி அவதூறா பேசுனாங்க. அவர் பிள்ளை தானே, அவர் பிள்ளை தானே. என் பிசாசுகளையும் தலைவனை கொண்டு செய்யறான்னு சொன்னாங்க. அவர் பிள்ளை தானே. நம்ம சொல்லும், உலகம் சொல்லும், வாய் திறக்க முடியாது, வாய் திறந்துன்னு சொல்லும். நீயும் ஜெபம் பண்றியே, நீயும் ஜெபம் பண்றியே, நீயும் ஆண்டவரை தேடி ஓடுறியே, ஜபம் ஜபாண்டி தானே ஓடுறான். அப்ப ஆண்டவரை தேடிட்டா எதுவுமே பேச முடியாதா? ஆண்டவரை தேடிட்டோம்னா எதுலயும் இப்படிதான் இருக்க முடியுமா? தாங்கிக் கொள்ள பலன் இல்லாம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா, ஐயோ என்னை வார்த்தைகளினால் காயப்படுத்துறாங்களே, தாங்கிக் கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா, நீலாம் இயேசுவை தேடி போறான்னு சொல்லி அவதூறாய் பேசுறாங்களே, நிந்திக்கிறாங்களே. உங்களை பார்த்துதான் சொல்றார், சந்தோஷப்பட்டு களிகூறு, பரலோகத்தில் உன்னுடைய பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. என்ன நல்ல தகப்பன், என்ன எவ்வளவு நல்லவர். ஏன் ஜபம்னா ஒருக்கா போனா தெரியும் காணாதா? எப்பவும் ஜபம் தான் ஓடணுமா? அங்கேயே தான் போய் கிடக்கணுமா? காயப்படுத்தி குற்றுயிர ஆக்குறாங்களா? உங்களை பார்த்து சொல்ற, சந்தோஷப்பட்டு களிகூறு. நீ ஏன் அழுதுட்டு இருக்கிறா? நீ ஏன் புலம்பிட்டு இருக்கிறா? எவ்வளவோ குடும்பத்துக்கு நன்மை செய்கிறேன், எவ்வளவோ நேசிக்கிறேன், ஆனாலும் கூட நான் தேடுகிற தேவனை தேட மன இல்லையே. நான் எவ்வளவோ அன்பு காட்டுறேன், ஆனாலும் என்னை சந்தோஷப்படுத்த முடியலையே. அந்த முள்ளுக்கு மத்தியில இருக்கிறதை போல இருந்து கர்த்தரை நேசிக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் சொல்ல, சந்தோஷப்பட்டு களிகூறு, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. ஆமே. நம்ம நினைப்போம் ஆண்டவரை அறியாதவங்க தான் பேசுவாங்கன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனங்கள் கூட காயப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, ஏளனமா பேசுவாங்க. ஆண்டவருக்காக ஓடுகிறது நிமித்தமாக இருதயம் நொறுக்கத்தக்க அளவுக்கு வார்த்தையை பேசுவாங்க. தெய்வப்பிள்ளை, ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழல்லாம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் கூட நீ சந்தோஷப்பட்டு களிகூறு. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சந்தோஷப்பட்டு களிகூறுன்னு சொல்றாரு. கூட இருக்கிறவங்க கூட ஆண்டவரை தேடுறது நிமித்தமாக நொறுக்கலாம் வார்த்தையினால. அவர் நிமித்தமா நீங்க நொறுக்கப்படலாம். சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களிகூறு. அந்த நொறுக்குதலே இல்லை அப்படின்னா, நொறுக்குதலே இல்லைன்னா உங்க குடும்பமா நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களாவது நொறுக்குவாங்க. சரியா? யாரோ ஒருத்தர் உங்களை நொறுக்குவாங்க. அந்த நொறுக்குதலே நீங்க சந்திக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான பாதைகள் தான். நீங்க ஃபேஸ் பண்ணி வர்ற பாதையில
யாரும் உங்களை நெருக்கல வார்த்தையினால அந்த சந்திக்கவே இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். யாராவது ஒருத்தர், உங்க அம்மாவோ அப்பாவோ குடும்பத்துல உள்ளவங்களோ யாரோ ஒருத்தர் மூலமாக கூட நீங்க நிந்திக்கப்படுவீங்க, நீங்க காயப்படுத்தப்படுவீங்க, நீங்க நொறுக்கப்படுவீங்க, நீங்க சதைக்கப்படுவீங்க. கண்டிப்பா ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் சொல்றாரு. என் நாமத்தின் நிமித்தம், சரியா, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான வார்த்தைகளை மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகத்துல பலன். விட்டுறாதுங்க, அவரை விட்டுறாதுங்க. இந்த பாதையில நடந்து அவரை விட்டுறாதுங்க. அவரை குறிச்சு சொல்றதுனால ஏதாவது விரோதமா பேசினா விட்டுறாதுங்க. உங்களை வெறுத்தாலும் விட்டுறாதுங்க. சரியா, சந்தோஷப்படுன்னு சொல்றார். பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. பரலோகத்துல நம்ம பலன் மிகுதியா இருந்தா பூமியில அந்த ஆசீர்வாதம் உண்டா கிடையாதா? பேதுரு சொல்றார், ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரை? பூமியில இருந்துட்டு கேட்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டோம், குடும்பத்தை பின்னாடி வச்சுட்டோம், எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? அப்பதான் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் எதை நீ விட்டாலும், நீ விட்ட எல்லாவற்றையும் இந்த பூமியில துன்பத்தோடு கூட 100 ஆசீர்வாதத்தை மறுமையிலே நித்திய ஜீவனையும் தருவேன். அல்லேலூயா. துன்பத்தோடு கூட 100 ஆசீர்வாதம்னா என்னது சொல்லுங்க? துன்பத்தோடு கூட 100 ஆசீர்வாதம்னா என்னது சொல்லித்தரட்டா? அப்படியே நம்ம கூட இருப்பாங்க, ஆதரவா இருப்பாங்க, பக்கபலனா இருப்பாங்க, வலது கையா இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல அப்படியே நம்மளை விட்டு விலகிடுவாங்க. நம்ம இருதயம் துடிக்கும், என் கூட தானே இருந்தாங்க, எவ்வளவோ நேசிச்சாங்களே, இருதயம் துடிக்கும். அது போயிட்டு அப்படின்னா அந்த இடத்த வெறுமையை விட மாட்டாரு, அடுத்தது அதை விட பெஸ்ட் வரும். இதே மாதிரிதான் நன்மை. ஒரு நன்மை இருக்குச்சுல, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் நல்லா என்ன ஆசீர்வதிச்சுட்டாரு. அந்த நன்மை அப்படியே போச்சு அப்படின்னா அந்த பள்ளத்தை நிரப்பும் போது அதுக்கு கீழே நிரப்ப மாட்டாரு, அது நிரம்பி வழிகிற விதத்துல நிரப்புவாரு. 100 ஆசீர்வாதம். சரியா, 100 ஆசீர்வாதம், 100 ஆசீர்வாதம். நல்ல கூட இருக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்த மாதிரி இருப்பாங்க. நல்ல குடும்பத்தை தந்துட்டாரு, நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை, அழகான வாழ்க்கையை ஏசப்பா தந்திருக்கிறாரு. ஆனா அடுத்த நிமிஷத்துல, அடுத்த நாள்ல அதே குடும்பத்துல நம்மளை சந்தோஷப்படுத்தினவங்க தான் சின்ன முள்ள வச்சுட்டு நம்மளை குத்துவாங்க. அப்போ மலிக்கல. அதான் துன்பத்தோடு கூட 100 ஆசீர்வாதம். கையை தான் தட்டுங்களா மாப்பிள்ள, நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அதுக்கு நீ கலங்க விட மாட்டாரு, பரிதவிக்க விட மாட்டாரு, பதட்டம் விட மாட்டாரு, அனாதைய தெருவில் நின்று போக விட மாட்டாரு. அந்த துன்பம் இல்லை. நான் இருப்பதோ தேவனின் கரத்திலே. பாடுவோமா? கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. அல்லேலூயா. நான் சொல்றேன், 100 ஆசீர்வாதம். ஒரு பிள்ளை, நேசிக்கிற பிள்ளை அழுதுட்டுன்னா அந்த பிள்ளைய சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் ஒண்ணு செய்வார் பாருங்க, அதெல்லாம் கிரகிக்க முடியாத காரியங்கள். அதான் சொல்ல, எதுக்கும் நீ பயந்துறாத, என்ன பாடு வந்தாலும் நீ கலங்கிறத என்ன விட்டுறாத. சரியா, பின் தொடர்ந்து வா. காடானாலும் மேடானாலும் கலப்பையில கை வச்சிட்டேன், பின்னிட்டு திரும்ப மாட்டேன். அல்லேலூயா. காடா இருக்கலாம், மேடா இருக்கலாம், எந்த பாதையா இருக்கலாம், கலப்பையில, கலப்பன இந்த கலப்பை என்ன, இவர்தான் நம்ம உயிரை கொடுத்தவர். இதுல கை வச்சுட்டேன், இனி நான் திரும்ப மாட்டேன். ஜெயம் கொடுக்கிற தேவன் என் கூட தான் இருக்கிறார். எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்ல, சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. கூட இருக்கிறவங்க வெறுத்தாலும் சந்தோஷப்படு. எரேமியா புலம்புவார். சரி, அந்த ஒன்னையும் காட்டிட்டு அடுத்த இடத்துல போறேன். எரேமியா 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். சரியா, கொடுமை என்றும் வாழ்க்கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசமும் ஆயிற்று. அடுத்த வசனத்துல, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்துல பேசாமலும் இருப்பேன் என்றேன். இப்படி இருந்திருக்கும்ல.
அவரை சொல்றதுனால எனக்கு ஒரு நிந்தனையா? இந்த நிந்தனை எனக்கு நான் அமைதியா இருப்பேன், நான் பேசவே மாட்டேன். எரியுமே நினைச்சது மாதிரி நிறைய நேரம் நம்ம நினைச்சிருக்கிறோம். நான் கூட சொல்லுவேன், நான் எதுக்கு ஊழியம் செய்யணும்? ஏன்னா ஊழியம் தேவையே கிடையாது. நேசிச்சா ஊழியம் செய்யறேன், இல்லாட்டா நான் என்ன ரூம்ல இருப்பேன். என்ன கூடுற வரைக்கும் எனக்கு பைபிள் எனக்கு போதும், எனக்கு கட்டாயம் கிடையாது. சரியா? நான் அடிக்கடி போராடிட்டே இருப்பேன், சொல்லுவேன். ஏதாவது மைண்டுக்கு அழுத்தம் வந்தோன்னு, நான் எதுக்கு செய்யணும்? நான் ஏன் எவ்வளவு கஷ்டப்படணும்? நான் ஏன் அப்படி கஷ்டப்படணும்? எனக்கு நான் அவசியமா? எனக்கு அவர் போதும், கண்ணை முன்னா அவர்கிட்ட போனா அவ்வளவுதான் எனக்கு. சரியா? இறைமையா சொல்றாரு, அதே போலதான் சொல்றாரு. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் உங்களுக்கு கூட இருந்திருக்கு. நான் ஏன் இனி ஜெபம் பண்ணணும்? நான் ஏன் இப்படி கண்ணீர் வடிக்கணும்? நான் ஏன் இப்படி அவரை பிடிக்கணும்? சரியா? வீட்டுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்தோன்னு உங்க இருதயத்துல அப்படி வரும். எதுக்கு நான் இவ்வளவு போராடணும்? நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு ஜெபிக்கணும்? நான் ஏன் இப்படி கண்ணீர் வடிக்கணும்? நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அதான் முக்கியம், அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினிய போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், என்னால் பொறுக்க கூடாமல் ஆயிட்டு. அந்த பிள்ளைங்க எல்லாம் கை தட்டுவோமே, எல்லாம் கை தட்டுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டத்தை பார்த்துதான் பரலோகத்துல ஒரு சத்தம் கேட்கும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆமென். அதான் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்கள் பாக்கியத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 6:10 வாசித்தோம்னா, எபிரேயர் 6:10 ரொம்ப தெளிவாய் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. உங்கள் கிரியையையும் என்ன, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. சில பிள்ளைங்க தன்னுடைய அன்பு அப்படி வந்து காட்டுவாங்க. ஏதோ ஒண்ணு அவங்க காட்டுற விதம், அவங்கள பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதத்தை ஆண்டவர் கையில தந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க இருக்கிற குறைகளை சில பேர் பாக்குறாங்க. எனக்கு இத்தனையும் பிள்ளைங்க தான், இத்தனை பேர் எனக்கு பிள்ளை தான். சரியா? இதுல சில பேர் என்ன ரொம்ப கவர்ந்திருப்பாங்க. ஏன்னா நானும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறேன். சில பேருடைய அன்பு என்ன ரொம்ப தொற்றுக்கும். புரியுதா? 12 சீசர்கள் அவரோடு கூட இருந்த போதிலும் 3 சீசர்களா பிரிச்சுட்டார். எங்க போனாலும் 3 தான் கூட்டிட்டு போறாரு. சரியா? அதுக்கு நீ அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. 12 சீசர்கள் இருந்த போதிலும் அந்த கடைசி நேரம் வரும்போது கெத்செமனே தோட்டத்தை கூட 12 பேரையும் கூட்டிட்டு 11 பேர் போறாங்க. அதுல 3 பேரை தனியா கூட்டிட்டு போறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் தனியா கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு பிள்ளைய எழுப்பணும், சின்ன பிள்ளைய எழுப்பணும், செத்து போச்சு. அந்த பிள்ளை எழுப்புறதற்கும் அவர் சீசர்களோட தான் போறாரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அந்த அறைக்குள்ள போயிட்டு அந்த பிள்ளையினுடைய தாய் தகப்பனையும் அந்த 3 சீசர்களையும் தவிர எல்லாத்தையும் விரட்டுனாராம். சரியா? வெளியே விரட்டிட்டாரு. அந்த 3 சீசர்களையும் தான் உள்ள விட்டாரு. அந்த பிள்ளையினுடைய தாய் தகப்பனை உள்ள விட்டாரு. புரியுதா? உங்களை பார்த்து ஒண்ணு சொல்றேன்னு, உங்களை நித்திய அக்கினி கடலுக்கு எதுவுமே நீங்க பண்ணாண்டா, உங்களை நித்திய அக்கினி கடலுக்கு தப்புவிக்கும்படியாய் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து கானானுக்கு நேரம் வழிநடத்த ஒரு மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்ட மாதிரி நீங்களாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் நிக்கிறேன். நான் கோவப்படுறதுதான் உனக்கு தெரியுது,
ஆனா கோபத்துக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியல. பவுல் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாரு, தீமோத்தேயை குறிச்சு சாட்சி கொடுப்பாரு. பிலிப்பியர் 2:22. நான் இதை காட்டுறேன், என்ன 20 இருந்து போடு. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு பிலிப்பியர் சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. 19வது வசனத்துல யாருங்கிற பேரை சொல்றாரு. 19 பாருங்க, அதுல ஒரு பேர் இருக்கும். சரியா? தீமோத்தே. சரியா? தீமோத்தே. இப்ப 20 இருந்து போடு, வாஸ்து காட்டுறேன். உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. உங்களை எல்லாரும் கண்டும் காணாம போயிடுவாங்க, தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் நல்ல பேர் வாங்கணும், வலிக்காத உங்களுக்கு. சரியா? வலிக்காது. வலி இல்லைனால்தான் ரொம்ப திட்ட மாட்டாங்க. 21, எனக்கு கொஞ்சம் அப்படி வேகமா வாமா. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும், சரியா? தீமோத்தேயை தவிர பவுல் சொல்றாரு, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே, தன்னுடைய பெருமை, சரியா? யாரை கை நீட்டிடக்கூடாது. நீ என்ன குறிச்சு 4 பேர்ட்ட பெருமையா பேசணும். தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். 22, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். உன் அப்பா உன்னை கண்டிப்பாரு, உனக்கு பிடிக்காது. ஆனா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கண்டிக்க மாட்டாங்க, பிடிக்கும். உன் தாய் உன் தகப்பை உன்னை கண்டிப்பாங்க, உனக்கு பிடிக்காது. உன் தகப்பனும் தாயும் கண்டிக்கிறது பிடிக்காது. உங்க கணவர் உங்களை கண்டிப்பாரு, பிடிக்காது. மனைவி உங்களை கண்டிப்பாங்க, பிடிக்காது. எப்பவும் திட்டிட்டு தானே இருக்கிறீங்க. புரியுதா? அதுக்குள்ள இருக்கிற வழி உனக்கு தெரியாது. நீ அழிஞ்சிடக்கூடாது, நீ கெட்டுறக்கூடாது. மனைவி தான் சொல்லுவா, எதுக்கு இந்த பெண்ணிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு காரணம் இல்லாத போன் எல்லாம் அட்டெண்ட் பண்றீங்க? வேசி சொல்ல மாட்டா, உத்தம மனைவி தான் சொல்லுவா. உண்மையான புருஷன் சொல்லுவான், யாருக்காக நீ இந்த ட்ரெஸ் பண்றா, யார் பார்க்கணும் நீ பண்றா, நாங்களும் பார்க்கணும், உனக்கு இந்த ட்ரெஸ் போதும். உத்தம புருஷன் தான் சொல்ல முடியும். தாய் தகப்பையும் சொல்லுவாங்க, எங்க ஓட்டுறா, எங்க போறா, ஏன் போனே பார்த்துட்டு இருக்கிறா, ஏன் ஜெபிக்க தெரியாதா, ஏன் பைபிள் வாசிக்க மாட்டியா? அந்த உண்மையான தகப்பை தாய்க்கு தான் அந்த வேதனை தெரியும். இப்ப என்ன தெரியுமா, எப்பா பார்த்தாலும் கண்டிப்பு தான், எப்பா பார்த்தாலும் திட்டுதான். அதனால திட்டாதவங்க பின்னாடி போய் போ, கோயில் கிடா மாதிரி உன்னை பிசாசு வளர்த்து போ, நரக அக்கினிக்குள்ளே தள்ளிடுவான். சர்ச்சைக்கு போனா ஒரே திட்டுறாங்க, கண்ணீரோடு போறேன், வேதனையோடு போறேன். திட்டதான் தெரியுமா, இந்த திட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. அவனுடைய பிரயாணம் பாதுகாப்பா இருக்குன்னா இந்த திட்டுல ஆசீர்வாதம் இருக்குது. நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னாரே, இந்த கண்டிப்பான ஆசீர்வாதம் இருக்குது. கண்களின் பார்வை தூய்மையா இருக்கணும் சொல்றாரு. நீ உன் பார்வையில இச்சையா ஒருத்தரை பார்த்துட்டாலே நீ அவர்களோட விபச்சாரம் செய்து உச்சகட்ட பரிசுத்தத்துக்கு அழைக்கிறாரு. நான் பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்தா தானே பாவம் செய்யறது தெரியும். சொல்லட்டா, சொந்த மனைவியோடு கணவனோடு, சரியா, அது வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைங்க பரிசுத்தமான பாதையில போறது டேஸ்டா இருக்காது. இந்த பியாய் சில நேரம் இந்த கள்ளுத்தனமான காரியங்களை காட்டிடுவான்.
நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ஆபாசமான படத்தை பாக்குறவங்க உள்ள இருக்கிறீங்க, அதனால ஆண்டவர் வாயில வார்த்தை வைக்கிறாரு. இதை நீ ஓப்பனா இருந்து பாரு பாப்போம். வீட்டுல எல்லாரும் இருக்குச்சுல இதை பாருங்க பாப்போம். ஏன் ஒளிச்சு வச்சு பாக்குறீங்க? ஏன் ஒளிச்சு பாக்குறீங்க? ஆபாசமானதை ஏன் ஒளிச்சு பாக்குறீங்க? இருக்கிறீங்க, ஆவியானவர் பேசுறாரு. ஓப்பனா பார்க்கலாம? எல்லாத்துக்கும் முன்ன வச்சு பார்க்கலாம? எல்லாத்துக்கும் முன்ன வச்சு எல்லாம் பாக்குறீங்களா? நான் முக்கியமானதான் பாக்குறேன். எல்லாத்துக்கும் முன்ன வச்சு அழகா காட்டி பாக்குறீங்களா? அதே மாதிரி பாரு. ஏன் ஒளிச்சு வச்சு பாக்குறா? போன் பண்ணும்போது ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணணுமா, சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணுமா, எல்லாரும் முன்ன வச்சு பேசுறீங்களா? ஏன் ரகசியமா சில போனை கொண்டு போய் பேசுறா? ஏன் சில மெசேஜ் ரகசியமா போடுறா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். அதனால வலிக்கல, இத பிடுங்கி எடுக்க வைக்கிறார், அவ்வளவுதான். சில புண்ணுல பழுப்பு இருந்துச்சுன்னா குத்தி கொஞ்சம் புல்ல இருக்கிற புண்ணை எடுக்கும் போது வலிக்கதான் செய்யும். நர்ஸ் எல்லாம் அப்படி கொடுப்பாங்கல்ல, அந்த புண்ணுல இருக்கிற பழுப்பை எடுக்கணும், எடுக்கும் போது வலிக்கல ஆண்டி சொல்லும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மருந்து போட்டு கெட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு மொபைல் நான் கொண்டு வரேன்னு நினைக்கலாம், டேபிள்ல இருக்கும். ஒன்று ஜீன் கையில கொடுத்துருவேன், இல்லாட்டி ஜெஸ்ஸி கையில கொடுத்துருவேன். எனக்கு அந்த டேபிளுக்கு வெயிட்டா இருக்காண்டாடி, இதே இதை நான் யார்ட்டையாவது கள்ளத்தனமா ஏதாவது வச்சிருந்தேன். எனக்கு வேலை என்னது, அந்த மொபைலை ஒளிச்சு வைக்கணும். உங்களுக்கு புரியுதா? இது ஈஸியா தூக்கி வச்சு கொடுங்க அப்படின்ட்டு கையில கொடுக்கறது ஈஸியா, தூக்கி ஒளிச்சு வைக்க இடம் பாக்குறது ஈஸியா? சொல்லுங்களா? நீங்க எல்லாம் ஆண்டவர் தந்த பிள்ளைங்க, சரியா? நான் சொல்ல, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளப்பா, கற்ப வேதனை இல்லை, கண்ணீரினால, என்ன வலியினால, பெருமூச்சினால பெற்றெடுத்து உங்க பாதத்துல கொண்டு சேர்த்த பிள்ளைகளப்பா. அல்லேலூயா. தான் சொன்னார், உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான வார்த்தைகளை பொய்யாய் உங்களுக்கு பேரில் சொன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. இனி பயப்படாதுங்க. இது ஒரு கூட்டம். சொல்லுங்க, இது பரலோக கூட்டம், இது பரிசுத்தருடைய கூட்டம். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறு. சந்தோஷம் மட்டும் படாத, நீ களி கூறு. நீ சொல்லாரு, சந்தோஷப்பட்டதோட நின்றாத, அந்த சந்தோஷத்தோட நிறுத்திராத. நீ சந்தோஷப்பட்டு களி கூறு. பரலோகத்துல உன் பலன் மிகுதியா இருக்கும். ஆமென். 1 பேதுரு 4:16 பாருங்க, ரொம்ப அழகான வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். கையை தட்டுங்களா, நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. அதனால சொல்றேன், ஒளிச்சு வச்சு கொண்டு வராதுங்க. பைபிளை ஒளிச்சு வச்சு கொண்டு வராதுங்க. சில பிள்ளைங்களுக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெட்கம். கிறிஸ்டின் பிள்ளைங்களா இருப்பாங்க, ஆண்டவர் அறிஞ்ச குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களா இருப்பாங்க, பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெட்கம். சரியா? நீங்கள் ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால், இது நமக்கு ஒரு அடையாளம், நமக்கு ஒரு அடையாளம். நான் கடந்த நாட்களில் வடக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பைபிள்ல கார்ல வாசிச்சுட்டே வருவேன், பாடுவோம். சில டைம் வாசிச்சுட்டே இருந்தேன்னா அதை கண்டினியூ பண்ணிடுறதுக்காண்டி பைபிள் விரிச்சு மடியில வச்சிருப்பேன். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கச்சில ஒரு சகோதரன் கையில கயிறு கட்டி இருக்காரு, நெத்தில பூசி இருக்கிறாரு. அவரு என்ன பார்த்துட்டு பாப்பாரு, பைபிளை பார்ப்பாரு. நம்ம அடையாளம் இது தானே. இதை பார்த்த உடனே அவர் பிரச்சனையே பேச ஆரம்பிச்சிட்டார். வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை பேச ஆரம்பிச்சிட்டார். நம்ம சொல்லவே வேண்டாம், இது நம்ம கையில இருக்குதுன்னா அவங்க பிரச்சனையை நம்ம கூட பேச ஆரம்பிச்சிடும். வெறுக்க மாட்டாங்க. இதை தூக்கிட்டு போறதுனால யாரு என்ன பண்ண முடியும்? இது பட்டயம் இல்ல, இது பட்டயம் இல்ல. உங்களுக்கு புரியுதா? சுவிசேஷத்தை சொல்ல போறதுக்கு பைபிள் நமக்குள்ள சுவிசேஷம் வந்துடும். ஆனா இது நம்ம எங்கே சுவிசேஷம் சொல்லல. நான் நடந்து வாரேன், நான் சர்ச்சுக்கு வாரேன், எனக்கு இருக்கிற பட்டயத்தை நான் தூக்கிட்டு வரேன். நான் யாருக்கு பயப்படணும்? ரோடு எல்லாத்துக்கும் பொதுவான ரோடு தானே, யாருக்கு நான் பயப்படணும்? ஒரு வீட்டுக்கு சுவிசேஷத்தை சொல்ல போறேன், இதை தூக்கிட்டு போனா அந்த வீட்டுல உள்ளவங்கள பக்கத்துல இருக்கிறவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள போய் நான் அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு வார்த்தை சொல்லணும். எனக்குள்ள விதை இருக்குது, நான் இதை தூக்கிட்டு போனாதான் சொல்ல முடியுது இல்ல. அந்த வீட்டுக்குள்ள நான் நுழையணும்னா எனக்குள்ள இருக்கிறது எனக்கு போதும். ஆலயத்துக்கு வர்றோமா, எங்க போறீங்களா, பேக்கு கையில இருக்குதா, உங்க பேக்குக்குள்ள பட்டயம் வேணுமே. பட்டயம் இல்லாத பேக் நமக்கு தேவையில்லையே. ஹல்லேலூயா.
ஸ்கூலுக்கு போறீங்களா, காலேஜுக்கு போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, பட்டயத்தை கையில வச்சு விடுங்க. நீங்க கொண்டு போற பேக்குக்குள்ள ஒரு சின்ன பட்டயத்தை வாங்கி வைங்க. இது எனக்கு ஆதாரம். ஆமென். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இப்ப புரியுதா? இப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா சந்தோஷப்படுன்னு சொல்றாரு. பைத்தியம், பைபிள் பைபிள் பைத்தியமா போகுது சொல்லட்டுமே. 4 பேர் சொல்றத கூட 10 பேர் சொல்லட்டுமே. 10 ஆசீர்வாதம் இன்னும் 10 ஆசீர்வாதமா மாற ஆரம்பிச்சிருமே. கிருபை. அல்லேலூயா. சரி, 2வது ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் போது ஜெயித்தவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தர்றார். பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரத்தை தர்றார். ஏன்னா இந்த பூமி பொல்லாங்கானால் நிரம்பி இருக்கிறது. சரியா? நான் சொல்றாரு, நம்ம லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. போதும், அதிகாரத்தை தந்துட்டாரு. ஒன்னொன்னு சேதப்படுத்தாது. மந்திர வல்லமை சேதப்படுத்த முடியாது. கிரியை செய்கிற பாகலுடைய வல்லமைகள் உனக்கு சேதப்படுத்த முடியாது. ஏன்னா சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை தந்துட்டேன். எதுவும் தேவ பிள்ளைகளை கட்டி வைக்க முடியாது. கோபம் வந்துரும், எரிச்சல் வந்துரும், நமக்குள்ள பகை வந்துரும், வெறுப்பு வந்துரும், அவன் தாக்குவான். ஆனா அதிகாரத்தை அவனை மேற்கொண்டு எழும்புகிற அதிகாரத்தை உனக்கு தந்துட்டேங்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றுங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதனால்தான் அவருடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசு நடுங்குகிறாமே. இதெல்லாம் நடந்தாலும், இவ்வளவு பெரிய அதிகாரத்தோடு நீ பூமியில இருந்தாலும், அவருடைய நாமத்தை சொல்றதுனால அற்புதங்கள் நடக்கிறது நீ பார்த்தாலும், அவருடைய நாமத்தினால பிசாசுகள் அலக்கழிச்சு ஓடுகிறத நீ பார்த்தாலும், இதெல்லாம் உனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனா நீ சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியத்தை சொல்றேன்னு சொல்லிதான் 20வது வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்கள். நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த வெறித்தனம் தான் வெளிப்படுது. சரியா? பைத்தியமா மாறிடும், பைத்தியமா மாறிடும். சரியா? 4 பேருக்கு அற்புதத்தை செஞ்சு காட்டுறது பெருசு கிடையாது. சொல்ற அதுல சந்தோஷப்படாத. ஏன்னா என் பேரை சொன்னாலே அற்புதம் நடக்கும், என் பேரை சொன்னாலே பிசாசு ஓடிடுவான், என் பேரை சொன்னாலே வார்த்தைகள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்படும். இதுக்காக சந்தோஷப்படாத, இதுக்காக சந்தோஷப்படாத. ஏன்னா அந்நாளில் அநேகர் வந்து உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைச்சோமே. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்கள பார்ப்போம், உள்ள இருக்கிறவங்க பார்க்க மாட்டோம். காட்டுறது பேய் ஆடுறது மாதிரி காட்டுன உடனே பெருசா பார்த்துருவோம். ஆனா அதுக்குள்ள என்ன கனி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்க அளவுக்கு அற்புத அதிசயங்களை கடைசி நல்ல செய்வானா. புரியுதா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். புரியுதா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஒரு கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டாலும் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தனி இடம் கொடுப்பாங்க. என்ன? தனி சீட்டு கொடுப்பாங்க. புரியுதா? அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேராக இருந்தாலும் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தனி உடைய இடம், தனி சீட்டு. சொல்றாரு, நிறைய பேர் சுவிசேஷத்தை கேட்க வந்தாலும், விசுவாசி கூட்டங்கள் நிறைய இருந்தாலும், அதுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சிலர் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேர் பிரிக்கப்பட்டவர்கள், வித்தியாசம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருக்கு என்று பிரத்யட்சமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப சொல்ல அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கத்தக்க அளவுக்கு அவன் அற்புத அதிசயங்களை செய்வான். ஆனாலும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருங்கள். புரியுதா? புரியுதா? நம்ம இருதயில எப்படி போவோம்? பேர சொல்றாங்களா? கரெக்டா அவங்க அடையாளத்தை சொல்றாங்களா? கையை நீட்டணும்னா உள்ள இருக்க பியாய் ஆடுதா? கையை நீட்டணும்னா உடனே தலைவலி போதா? இதான் நம்ம கண்ணு பார்க்கும்.
சரியா? நான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைச்சோம், உங்களுடைய நாமத்தினால அற்புத அதிசயங்களை செய்தோம், உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளெல்லாம் வரட்டணும்னு சொன்னா அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்க. உங்களை நான் அறியேன், உங்களை எனக்கு தெரியாது. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் பிரவேசிப்பதில்லை. அதான் சொல்றேன், ஆவிகள் கீழ்ப்படிதுன்னா சந்தோஷப்படாத, அதுக்காண்டி சந்தோஷப்படாத. சரியா? சில நேரம் இதுல உட்காந்துட்டு இந்த பிசாசுகள் ஆடிட்டு இருந்தா ஆடாதன்னா கையை நிறுத்தும். நான் நினைப்பேன் நம்மள பெரிய ஹீரோவா நினைச்சிட்டு இருப்பாங்கடி. ஆடாத அப்படின்னா அப்படி இருக்கும். வாயை திறக்கிற வாய் மூடி, வாய் மூடிடும். நம்ம இப்ப ஹீரோவா ஆயிட்டோம். நான் நினைப்பேன் இவன் எல்லாம் நம்ம ஹீரோவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள இருக்கிறதுனால தான் ஹீரோவா மாற முடியும். அதான் இப்படி கேட்கறதுக்காண்டி நீ சந்தோஷப்படாத. உன் ஓட்டம் வெற்றியா இருக்கணுமே, நீ வெற்றிய வாழ்க்கையை ஓடி முடிக்கணுமே, கண்ணை முடிச்சல இயேசுவே நீ முடிக்கணுமே, அவர் மார்பில சாய்ந்து வாழ்க்கையை முடிக்கணுமே. புரியுதா? புரிஞ்சா புரியலையா? என்ன பாக்கியம் தெரியுமா? வாழ்க்கை வாழ்ற காலம் தம்பி எப்படி இருக்குன்னு கிடையாதாப்பா, அத கண்ணை மூடுற நேரத்துல உன்னுடைய நன்மைகள் எப்படி இருக்குங்கிறத அப்பா பாப்பாரு. சொல்ல, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்க. நீங்க தான் நல்லவர், என்ன எதாவது சந்தோஷமா இருக்கிறீங்க. உன் பேரை அப்ப பரலோகத்துல எழுதி வச்சிருக்கிறாரே அதுக்கு சந்தோஷப்படுங்கிறாரு. பணத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. நல்லவர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். இதுதான் வார்த்தை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அவ்வளவுதான். பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. அதனாலதான் அழுத்துறார், உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள அத்துணை உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். என்ன ஒரு பாக்கியம் உள்ள வார்த்தை. என்ன, நீ காலையில ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போலான்னு நினைச்சு அங்க அப்படி ஜன்னல்ல கொஞ்சம் எட்டி பார்த்தா ஒரு நாய் உள்ள நின்று போராடுது, 2 நாய் வெளியே நின்று போராடுது. பார்த்தா இவ்வளவு இந்த நாய் எப்படிதான் உள்ள வருது, அதை அடைக்காம நிறைய பகுதி இருக்குனால நான் அப்படிதான் வருது போல நினைச்சிட்டேன். இது பாருங்க, அந்த கீழ் பக்கத்துல ஒண்ணு நின்றுட்டு தலைய போடுது. நான் ஜீன்கிட்ட சொன்னேன், ஜீன் இது கிழிஞ்சது நாய் இப்படிதான் கிழிச்சிருக்கும் போல, அது குதிக்கச்செல்லாம் கிழிஞ்சிருக்கும் போல அப்படின்ட்டு. 2 நாய் வெளியே நினைச்சா இது உள்ள நிக்கிறது வெளியே போறதுக்கு தான் போராடுதுன்னு நினைச்சிட்டேன். இது கீழ் பக்கம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் ஓட்ட கிடந்திருக்கு, கம்பி இடையில இல்லாம. இவங்க உள்ள நிக்கிறவங்க வெளியே நிக்கிறவங்கள உள்ள கூடுறதுக்கு தான் அதுல போய் நின்று இருக்காங்க. வெளியே நின்று நாய் 2 கம்பிக்கு இடையில தலையை விட்டுட்டு உள்ள பாஞ்சு வந்து பாருங்க. நான் ஜீன்ட கேட்க, ஜீன் இந்த கம்பியை தாண்டி உள்ள வருது. அப்பதான் ஜீன் சொன்ன, அக்கா 2க்கும் இடையில ஒரு கேப்பு கிடக்குது, அந்த இடவழியில உள்ள நுழைஞ்சு வருது. நான் உன்ன ஜீனை பார்த்து சொன்னேன், ஜீன் இப்படிதான் எங்க இடவழி இருக்குன்னு பார்த்தா பிசாசு உள்ள குதிக்க ரெடியா இருக்கிறான். சின்ன இடவழி கொடுத்துட்டா இங்க நுழைஞ்சிருவான் உள்ள. அட பாவி, 1 நாய் இல்ல 2 நாய் நுழைஞ்சிட்டு உள்ள 3 மாறிட்டு. இடம் இருந்தா ஒருத்தன் வரமாட்டான், அவன் போயிட்டு இடம் இருக்கு வாடி கூட பத்த கூட்டிட்டு வந்துருவான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். இந்த பூமியில ஓடின ஓட்டம் இல்ல, வேலைக்கு கொடுத்த நேரம் இல்ல, பெட்டில தூங்குறது கொடுத்த நேரம் இல்ல, சொந்தங்களோட சுத்தின நேரம் கிடையாது. ஆண்டவர் கையில எடுத்த ஆசீர்வாதத்தை சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருளை வாங்கப்பட்ட நேரம் கிடையாது. அவருடைய நாம மகிமைக்காக, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்காக இந்த சீசரில் ஒருவனுக்கு 1 கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதன் பலனை அனுபவிப்பாரு. வீட்டுக்கு வர்ற ஒரு ஊழியக்காரரோ ஒரு தேவ பிள்ளைக்கு 1 டம்ளர் அவர் நாமத்தினால தண்ணியை கொடுத்தா கூட பலன் உண்டா. வெறும் தண்ணியை கொடுத்தா கூட. சரியா? அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார்.
நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் விளையேறப்பட்டது, நிமிடம் விளையேறப்பட்டது. இந்த சொடக்கடிக்கு அடுத்த சொடக்கடி முந்தினது போயிட்டு, கண்ணை சிமிட்டி முழிக்கிற ஒவ்வொரு இமை நேரமும் விளையேறப்பட்டது. சொல்றாரு, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4 வசனத்துல வாசிக்கும் போது, சரி, அப்படியே கிறிஸ்துவுக்குள் பின்பகுதியை வாசிக்கிறேன். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கொண்டு வருவார். சொல்லுங்க, இயேசுவுக்குள். அந்த குள் தான் முக்கியம். அக்கா, நேற்று வள்ளியூர்ல ஒரு கடமண்ண போட்டிருந்தாங்க, 2 ட்ரெஸ் எடுத்தா 2 ட்ரெஸ் இலவசம். ஏக்கா, அந்த கதை சொல்ல வரலக்கா, பெரிய கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் சொல்ல வரல, அழியாத நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கை குறித்து பேச வந்திருக்கிறேன். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும். சாகல. யார் சொன்னா செத்த வீட்டு போறேன்? ஒரு தேவ பிள்ளை அந்த உலகத்தை விட்டு போனா செத்த வீட்டு போறேன் யார் சொன்னா? செத்த வீடு அந்த வீடு. தேவ பிள்ளை அந்த உலகத்தை விட்டு போனா அது செத்த வீடு கிடையாது. குட் நைட், தூங்குற நேரம். நான் சொல்ல குட் நைட், எலும்பச்செல்லாம் பார்ப்போம். அங்க கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, வீட்டு வரை கட்டல, அந்த வரை கட்டல, ஆர்டி கட்டல, வார சீட்டு கட்டல, கபடு நிறைஞ்சிட்டு அடுத்த கபடை வாங்கி வைக்கணும், இன்ஸ்டால்மெண்ட் முறையில வாங்கணும், வாரந்தோறும் 100 ரூபாய் கட்டணும், அந்த கவலை இல்ல. பெட்டி நிறைஞ்சிட்டு அடுத்த பெட்டியில துணி வைக்கணும், அடுத்த பெட்டி வைக்க இடம் வேணுமே, ஒரு பெட்டி போதும். நான் சொல்லித்தரேன், ஒரு பெட்டி போதும். என்ன துணி வைக்க ஒரு மாசம் கொடுக்க எத்தனை வேணும்? 30 துணி, மிஞ்சு போனா 30. அதுக்கு மேல ஏன் பெட்டிகளை அடுக்குறீங்க? அந்த 30 வெளியே போட்டு அடுத்த 30 தருவாரு. ஒரே அடுக்கு. இது 2010 இருந்தே உள்ள இருக்கும். துணியை மடிச்சு வைக்க இடம் இல்லாம சில தள்ளி உள்ள வச்சிருவோம், சுருட்டி உள்ள வச்சிருக்காது. ஆடம் பாவியில் ஏன் உடுத்துட்டு பழசா பண்ண தூக்கி கூட அடுத்த ஒண்ணு இல்லாததுக்கு கொடுக்க மனசு இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் வந்தா 3 எடுக்கணும், அப்ப 3 எடுத்து வெளியே போட்டுரு. நீ புதுசுதான் வாங்கி கொடுக்காண்டா, நீ உடுக்கிறதுல பழசையாவது தூக்கி அதை ஒரு புதையல் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடுத்தா புதுசா மாறிடுமா? பேராசை நேராயிட்டு. சொல்லுங்க, இயேசு நல்லவர். உண்மையில ஒரு சகோதரி இட வயசுல இறந்துட்டாங்க. ஒரு 35 40 இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் நிறைய சாரி வச்சிருந்தாங்க, நிறைய சாரி இருந்துச்சு. அவன் குடும்பத்தார சொல்றாங்க, அது சின்ன வயசா, அவ்வளவு அழகழகானா சாரி. அவங்கள அடக்கம் பண்ண பிறகு அந்த சாரி யாராவது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கூண்டு போட்டு ஓடிட்டாங்களாம். உண்மையில அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் அவன் கெட்டுன சாரியை கெட்டுவேன், நாளைக்கு வந்து நின்று என் சாரின்னு சொல்லுவா, நான் எங்க போவேன்னு சொன்னாங்களாம். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். 1 தெசலோனிக்கர் 4:14 பின்பகுதியில, இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும், பாக்கியமான வாழ்க்கை, இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். சரியா? கொண்டு வருவார். என்ன பாக்கியம், என்ன அவர் கூட கொண்டு வருவாராம். இயேசுக்குள் நித்திரையா இருக்கிறவங்க ஒரு விசில் சத்தம் கொடுப்பாரு பாருங்க, அதான் எக்கால சத்தம். அந்த எக்கால சத்தம் இயேசுக்குள்ள நித்திரையா இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கும். சொல்லுங்க, எத்தனை பேர் நித்திரை பண்ணாலும் அவர் அடிக்கிற எக்கால சத்தம், அந்த விசில் சத்தம் அவருக்குள்ள நித்திரையா ஒண்ணு கிடக்கும் பாருங்க. அந்த நித்திரையா இருக்கிறவங்களுக்கு தான் எலும்பு நேரம் வந்துட்டு கீழே இருக்கிறவங்களை கூட்டிட்டு வரணும். அந்த சத்தம் அப்பதான் கேட்கும். ரொம்ப நல்லவர்ன என்ன ரகசியம், என்ன கூடுவார் ஒரு விசில், அதான் எக்கால இம்மை பொழுதுல
சரியா? அந்த விசில் சத்தம் அடிச்ச உடனே நல்லா தூங்கிட்டு இருக்கிறது. ஐயோ என் அப்பா விசில் அடிச்சுட்டாரு, கீழே நிறைய கிடக்குது, ஒரு பிள்ளைகள் எல்லாம் கிடக்குது, சேர்ந்து போய் கூட பண்ணுமே, கூட வருமா? தம்பி விட்டுறாதப்பா, அதுக்குதான் பைத்தியமா சொல்லிட்டு இருக்கிறேன். சம்பாத்தியம் பண்ணாலும் பண்ணாட்டம் சரி, ஏசப்பாவை விட்டுறாத. சரியா? கிறிஸ்து இயேசுவுக்கு நித்திரை அடைந்தவர்களின் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 4ஆம் அதிகாரம் 16, 17 மட்டும் வாசிட்டு முடிச்சிருந்தேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், அவர் அடிக்கிற ஆரவாரத்துல சும்மா வர மாட்டார், நித்திரை அடைந்தவங்களும் கூட எழுப்பிட்டு ஒரு கூட்டமா கொண்டு வருவார். என்ன சந்தோஷம்! ஆனா கர்த்தர்கள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள்ள நித்திரையா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். கையை தட்டுங்க பாப்போமே, நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்த வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எழும்பிரலாமா? எழும்பிரலாமா? அப்படியே எழும்பிரலாமா? எழும்பிரலாமா? தலைவலி இல்ல, வயிற்று வலி இல்ல, கால் வலி இல்ல, ஒரு வலியும் இல்ல. நம்ம அப்பா பெரிய டாக்டர். தரித்திரம் இல்ல, கஷ்டம் இல்ல, வறுமை இல்ல, பஞ்சம் இல்ல. கையை 2 விரிங்க பார்ப்போம். கையில 10 ரூபாய் அந்த 10,000 மாற போகுது. சரியா? என்ன வந்தாலும் இனி பெருக்கம்தான். தரித்திரமே கிடையாது. என்ன சம்பாதிச்சாலும் இனி பெருக்கம்தான். நான் பொய் கதை சொல்லல, நான் உண்மையா பேசுறேன். நான் பர்சுக்குள்ள எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும். எங்கே காணிக்க வெளியில அக்கௌண்ட்ல வந்த மாதிரியே இருக்காது. பர்சு காலியா இல்ல, இந்த மாவு புளிச்ச மாதிரி புளிச்சு போயிடும். புளிச்சமா கொஞ்சம் மாறுதான் நிறைய, அதாவது ஒரு பானையில தானே இருக்கும். இந்த நீரூத்து இருக்கு பாருங்க, வலிக்க வந்துட்டு தான் இருக்கும். உங்க கை இனி வலிக்க வரப்போகுது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் அனுபவிச்சு சொல்லி தரேன், அனுபவிச்சு பேசுறேன். சரியா? தண்ணி ஊத்த வலிச்சு எடுக்க உள்ள இருந்து வரோம். உள்ள நீரூத்து இருக்குல்ல, அப்படி இந்த கை நீரூத்தா மாறிடும். 2 கையும் விரிங்க, 2 கையும் விரிச்சு. உங்க கை இனி காலி ஆகுது. பொத்தலான கையெல்லாம் இருக்காது. கை எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. கையில வந்துட்டே, அந்த கை இனி காலி இல்லை, காலியே கிடையாது. கையில இல்ல, கையில வெறுமையா இருக்குன்னு அடுத்தவங்க கிட்ட போய் கேட்க மாட்டீங்க. உன் கையில 5 ரூபாய் இருந்தாலும் 50 ரூபாயா மாறிடும். 50 ரூபாய் செலவு பண்ண காலி ஆயிரும். இது காலி ஆகாது, வந்துகிட்டே இருக்கும். எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. வந்துகிட்டே இருக்கும், தந்துகிட்டே இருப்பாரு. சரியா? தந்துகிட்டே இருப்பாரு. நீ கையில ஒண்ணு இல்லாத பாத்திரம் இருக்கவே மாட்டா. சரியா? இருக்கவே மாட்டா. கை ஆசீர்வாத களஞ்சி மேல கையை ஒய்த்து விடுங்களா. சில பேருக்கு 10 லட்சம் எடுக்கிறவங்க கூட கடன்ல இருக்காங்க தெரியுமா? கோடி சம்பாதிக்கிற பிசினஸ் பண்றவங்க இன்னைக்கு கடனாளிகளா இருக்கிறாங்க. ஆனா தேவ பிள்ளைக்கு வெறும் 50 ரூபாய் கூட ஆசீர்வாத களஞ்சியமா மாறும். ஒண்ணுமே வராது, ஒண்ணுமே இருக்காது, வருமானமே இருக்காது, மாச சம்பளமே இருக்காது. ஆனா அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் என்னதான் கடைசியா நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகுறதுக்கு தான் ஒரு வரவு பிறகுறதான் நிலைமை. ஆனா பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் பானையில மாவு குறையல, கலசத்துல எண்ணெய் தீந்து போகல. சரியா? உங்களுக்கு வழிய கர்த்தர் திறக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். கர்த்தர் பயங்கரமான எல்லாம் வாய்த்திருந்து இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, தேவ பிள்ளையே, இந்த வாழ்க்கை அப்படி உங்க வாழ்க்கையில நடக்கிறதை நீ தேவ பிள்ளை பார்க்க போகுது. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் செய்ய போறாரு. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே வலிய திறக்கிற வரைக்கும், உயிரை காண்ற வரைக்கும், மேன்மையை காண்ற வரைக்கும், பாத்திரத்துல மாவு குறையாது, கலசத்துல எண்ணெய் நின்று போகாது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கை நீரூற்றின் கையால் மாறுகிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கை கர்த்தர் ஆசீர்வாதமான கையால் மாற்றுகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கை ஆசீர்வாத நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென்.